ஸோ லாஸ்ட் வந்து அம்பேத்கரோட மீதி ஹிஸ்டரி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 1923 வரைக்கும் பார்த்துருந்தோம். தென் நெக்ஸ்ட் 1924 இருந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து அம்பேத்கர் வந்து சப்ரஸ் பீப்புளுக்காக வந்து ஒரு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1927 வந்து ஒரு மேகசின், அதோட பேர் என்னன்னா வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்னு ஒரு மேகசின் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் வந்து அப்போ இருந்த ரூல்ஸ் என்னன்னா வந்து குளமும் அந்த கிணறுலாம் வந்து சப்ரஸ் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதை வந்து அப்போஸ் பண்ற விதமா மகத் சத்தியாகிரகா அப்படின்ற ஒண்ணு வந்து 1927 பண்ணாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அவரோட இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது யாருன்னா 1924 வந்து பெரியார் வந்து வைக்கம் அப்படின்ற கேரளால இருக்கிற இடத்துல வந்து கோயிலுக்கு டெம்பிளுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து எதிர்த்து அவங்க பண்ணாங்க. 1924 பண்ணாங்க. ஸோ இதை வந்து ஒரு பார்ட்டா வச்சுட்டு 1927 வந்து அம்பேத்கர் பண்ணாரு. இந்த 1930 வந்து நாசிக் டெம்பிள்ல வந்து சமத் சமாத சங்கம் அப்படின்றது வந்து ஒண்ணு இது பண்ணாங்க. அது என்னன்னா வந்து அதான் அந்த டெம்பிள்குள்ள வந்து என்டர் பண்றது வந்து, ஆனா அது வந்து வின் பண்ணிட்டாரு 1930 நடந்தது. 1930 அந்த சேம் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணாரு. ஸோ அலாங் வித் தமிழ் லீடர் ஒரு தமிழ் லீடரோட அட்டென்ட் பண்ணாரு. அந்த லீடர் பேர் வந்து ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். தென் கான்சிக்யூட்டிவ் 1931 and 32 வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணாரு, செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எதுக்காகனா மைனாரிட்டி பீப்புளுக்காக செப்பரேட் எலக்ட்ரேட் கேட்டு பண்ணியிருந்தாரு. தென் 1934 அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் கேட்டதுக்காக காந்திக்கும் அவருக்கும் ஒரு பேக்ட் சைன் ஆச்சு. ஸோ அது வந்து பூனா பேக்ட். அந்த மாதிரி தனியா தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேக்ட் சைன் பண்ணாங்க. ஸோ வந்து வாய் பேச முடியாதவங்களுக்காக அவங்க நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பர் பேர் தான் வந்து மூக் நாயக். தென் வந்து பஹிஷ்குர் ஹிட்டாக்ரணி சபா அப்படின்ற ஒன்று தள்ளி வச்ச மக்களுக்காக அது ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சபா ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. 1937 ஒரு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டாரு. அது என்ன பார்ட்டினா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி. ஸோ அந்த எலெக்ஷன்ல வந்து நின்று ஈவன் அலாங் 15 மெம்பர்ஸ் வந்து அந்த இதுல வந்து அவரோட பார்ட்டி வின் பண்ணிடுச்சு 15 மெம்பர்ஸோட சேர்த்து. தென் வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து முக்கியமா ஒரு எந்த பார்ட்டி அப்படின்னா வெறும் லேபர் பார்ட்டி மட்டும். இவர் இருந்தது வந்து இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டி. ஆனா வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு முக்கிய பார்ட்டி பிளே பண்ண வந்து லேபர் பார்ட்டி. 1924 வந்து எஸ்டி பீப்புளுக்காக ஸ்கெடியூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அது சேம் இயர் வந்து 1942 அட்வைசரி கமிட்டி மெம்பரா இருந்தாரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில. அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக, ஸோ அவர் தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றோம், அதுக்கு வந்து 7 மெம்பர்ஸோட ஒரு டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் வந்து அவர் வந்து என்ன போங்க ஸ்ரீலங்கா போனாரு. எதுக்காகனா லைக் புத்திசம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக போனாரு. அவரோட புக் அது ரிலேட்டடா ஒரு புக் பார்த்தோம்னா புத்தரும் அவரின் தர்மமும் அப்படின்னு ஒரு புக். தென் 1956 அக்டோபர் 14 வந்து நாக்பூர்ல வந்து புத்திசம் ஜாயின் பண்ணாரு. தென் 1990 பாரத ரத்னா அவார்டு அவருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அவரோட டிஸ்கிரிப்ஷன் வில்லேஜை பத்தி அவர் சொன்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா வகுப்புவாத ஜாதி அமைப்பு அப்படின்றவர் சொன்னாரு. ஆனா காந்தி வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி அவர் சொன்னது என்னன்னா இந்தியாவோட பேக் போனே வில்லேஜ் தான். ஆனா வந்து அம்பேத்கர் சொன்னது வந்து வகுப்புவாத ஜாதி அமைப்பு அப்படின்னு சொன்னாரு. தென் வந்து அம்பேத்கர் இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் வில்லேஜ் பத்தி என்ன சொன்னாருன்னா அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து அம்பேத்கர் வந்து அந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து அந்த பஞ்சாயத் ராஜ் அப்படின்ற ஒரு வேர்டு இன்க்ளூட் பண்ணல. ஆனா வந்து அப்புறம் லேட்டர் அது வந்து சேஞ்ச் பண்ணப்போ 73rd and 74th அமெண்ட்மெண்ட்ல வந்து அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து 2 tier சிஸ்டம் நடக்குது. தென் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நாங்க ஒரு இது பார்த்தோம். அது பார்ட் 4ல பார்த்தோம். அது வந்து எப்படின்னா என்னென்ன அந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு வந்து என்னென்ன சலுகைகள், என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு இது பார்த்தோம். தென் வந்து காந்தி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து தனியா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குள்ள கொண்டு வந்தாங்க. தென் அவரோட மோட்டோ, அம்பேத்கரோட மோட்டோன்னு பார்த்தோம்னா வந்து பி எஜுகேட்டட், பி ஆர்கனைஸ்ட் அண்ட் பி எஜுகேட்டட் அப்படின்ற அந்த ஒரு இது சொன்னாரு. தென் வந்து ஐ லைக் த ரிலிஜன் தட் டீச்சர்ஸ் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்ற ஒரு மோட்டோ பார்த்தோம். ஆக்சுவலி நிறைய சொல்லியிருக்காரு, ஸ்பெசிஃபிக்கா நம்ம இது பார்த்தோம். தென் புக்ஸ் அண்ட் எஸ்ஏஸ் பார்த்தோம்னா வந்து அவரோட ரிசர்ச் பேப்பர் 1915 வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம். ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த புக்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் 1915, தென் கேஸ்ட் இன் இந்தியா 1917,
ஆனா வந்து இந்த புக் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. தென் ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பீஸ் அப்படின்ற ஒரு பேப்பர் 1923ல பார்த்தோம். அவ்வளவுதாங்க. எப்போ பிறந்தாரு? அப்படின்னு பார்க்கல. ஸோ 1987 23rd ஜான்வரியில் பிறந்திருக்காரு. 23rd ஜான்வரி 1897 பிறந்தவர். அப்போ எப்போ இறந்தாருன்னு கேட்டீங்களா, 18 ஆகஸ்ட்ல 1945ல இறந்திருப்பாரு. அதாவது என்ன மென்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டா, இவர் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம யூகமா ஃபிக்ஸ் பண்ற டேட் இதுதான். யூகமா ஃபிக்ஸ் பண்ற டேட் இதுதான். எங்க பிறந்தாருன்னு கேட்டீங்களா, கட்டாக்ல ஒடிசா மாநிலத்துல பிறந்திருப்பாரு. அப்பா பேரு ஜானகி நாத் போஸ். அம்மா பேரு பிரபாவதி தேவி. சரி, அவரு சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அன்பா இருப்பதற்கான வழிகாட்டு முறைகள்ல ரொம்ப நெருங்கி இருந்தாரு. இதுல எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தர் அவரை இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார? விவேகானந்தரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பணி தேர்வு, அதாவது சிவில் சர்வீஸ்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல 1920ல ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றாரு. 1920ல ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றாரு. இப்போ 1920ல நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 1920ல பொதுப்பணி தேர்வுல பாஸ் பண்றாரு. சார் இந்த இயர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஸோ இந்த பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்ல போனா நான் பாருங்க சொல்றேன் பாத்துங்க, ரொம்ப ஏன்ஷியன்ட் வேண்டாம், மாடர்ன் இந்தியன் நடத்துறப்ப அதை மட்டும் சொல்றேன் பாத்துங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருடங்கள் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தானே நீங்க இடைச்சர்கள் போல நீங்க ஞாபகம் வச்சு தான் ஆகணும். 1498 வாஸ்கோடாமா வந்திருப்பாரு. அப்புறம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பி எப்போ வந்திருப்பாரு கேட்டீங்களா, ஒரு சில ஸ்கூல் புக்ல 1 இருக்கும், ஒரு சில ஸ்கூல் புக்ல 2 இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பெருசால எதுவுமே இருக்காது. அப்படி நேரம் ஜம்ப் பண்ணி எங்க போயிடலான்னு கேட்டீங்களா, 1600 போயிடலாம். ஏன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் கம்பெனி வந்திருக்கும். சரிங்களா. இதுக்கப்புறம் முக்கியமான வருஷம் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு, ஆனாலும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. ஸோ அப்புறம் பிரெஞ்சு ரெவல்யூஷன் கம்பெனிலாம் வரும். அப்புறம் 1664. ஸோ இது கொஞ்சம் முக்கியம். இதுக்கப்புறம் எங்க முக்கியம் அப்படின்னு கேட்டா நேரம் எங்க போயிடலாம் கேட்டீங்களா, 1750களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிப்பாய் புரட்சிகளை வெடிக்கும். 50களில் 54 59 அப்பெல்லாம் வெடிக்கும். எங்க கேட்டீங்கன்னா சிப்பாய் புரட்சின்றேன், கீழே இருக்கிற நம்ம இருக்கிற பூலித்தேவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1800 வரைக்கும். அப்புறம் 1801ல மறு சகோதரில் அமைக்கப்பட்ட சின்ன ஒரு புரட்சி வேலு மாதிரி வெடிக்கும். ஆனா ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா எப்ப எக்ஸாக்டா வெடிக்கும் கேட்டீங்க 1806ல. ஆனா இதுக்கு சென்ட்ரல்லயே முத பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வருடத்துல சட்டம் ஏற்றிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1773. பாருங்க, நான் திரும்ப வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அப்புறமா லெசன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காதீங்க. இந்த டைம் நான் சொல்றது நல்லா லெசன் பண்ணிங்க, புரியல திருப்பி கேளுங்க. நான் சொல்றேன், 1773 ஃபர்ஸ்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, பட்டை சட்டம், ஷார்ட்டர் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் 1801ல மறுசகை வந்துட்டு புரட்சி விளைவிக்கும் விதமாக இது பண்ணுவாங்க. ஆனாலும் அப்பயே கொண்டுருவாங்க, பிரிட்டிஷ்காரங்க கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேலூர் சிப்பாய் கழகம், வேலூர் மியூட்டினின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன வருடம் முக்கியமான வருடம் அப்படின்னா டைரக்டா நம்ம என்ன பண்ண கேட்டீங்கன்னா, ஒருவேளை இதுக்கு பண்ண வச்சோம் 1829 சதி ஒழிப்பு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சதி ஒழிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பெண்களுக்கு உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிச்சிருப்பாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டக்குன்னு எங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா
1853 ட்ரெயின் விட்டுருப்பாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 1857 கிரேட் ரிவோல்ட், மிக பெரும் புரட்சி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தாண்டதுமே 1858 நெக்ஸ்ட் இயர்லயே வந்துட்டு விக்டோரியா மகாராணியோட இதுல பேரறிக்கை வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரா 1869 காந்தி பிறந்திருப்பாரு. அப்புறம் 1878 பத்திரிகை சட்டம் வெர்னாகுலர் ஆக்டுக்கு வந்திருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இருக்கும், இடைச்சல்கள் இருக்கும். அப்புறம் 1885 இது என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்தியன் காங்கிரஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது தாண்டி நேரம் நம்ம எங்க போயிடலாம் கேட்டீங்களா, நேரம் 1905 போயிடலாம். இது வந்துட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காளத்தை பிரிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து ஆண்டுகளும் கிட்டத்தட்ட முக்கியம், இருந்தாலும் நான் மென்ஷன் பண்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இடைச்சல்கள் நீங்க கொஞ்சம் இப்போ பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் கேட்டீங்களா 1909 அது 2007 நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா, ஏன்னா மிதவாதம் தீவிரவாதம் பிரிஞ்சிருப்பாங்க. அப்புறம் 1909 வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டேக் ஜெம்ஸ் போர்டு, மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி உள்ள வந்திருப்பாரு. அப்புறம் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க சரிங்களா. இதுக்கப்புறம் 1919 இங்கதான் மாண்டேக் ஜெம்ஸ் போர்டு, இங்க மின்டோ மார்லி, காந்தி உள்ள வந்திருப்பாரு. இங்க வந்துட்டு அது டெரரிசமும் மாடரேட்டும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வருடம் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்களா 1920 காந்தினா கொண்டு வந்திருப்பாரு. இதனால சுதேசி மூமெண்டா ஒத்துழையாமை இயக்கம் சார். ரைட், இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே எனக்கு. ரைட், இதுக்கப்புறம் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க 1924 வந்து நிறைய விஷயம் நடந்துட்டே இருக்கும். ஆனாலும் 1929 வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட் நதிக்கரையில வந்துட்டு வந்தே மாதரம்ன்ற சாரி என்னது காங்கிரஸ் வந்துட்டு நேரு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டா இருப்பாரு. அந்த ஹெட்டா இருக்கிற சமயத்துல அதுக்கு அடுத்த வருஷம் 1930 நாம பூர்ண சுவராஜ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போய் முழக்கமிட்டிருப்பாங்க. இந்தியாவில முடிஞ்ச அடைஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா 30 வரைக்கும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கோம். இப்பதான் அசிங்கப்படுத்துவாங்க. உங்களுக்கு தனி சட்டம் கேட்கறீங்களா, நீங்க வந்து உங்களால முடியுமா, சட்டம் எழுத முடியுமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, சட்டம் எழுதி கொடுப்பாங்க. இது வந்துட்டு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அதுக்குள்ள வரும். ஆனா இது எப்ப அமலுக்கு வரும் கேட்டீங்களா 37 தான் அமலுக்கு வரும். இதுக்கப்புறம் 1940 முக்கியமான வருடம். அப்புறம் 42 வெளியேறுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு இவர் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்ல கலந்துக்கிட்டு நிறைய விஷயம் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் 1944 காந்தி வெளில வருவாரு. அப்புறம் 1946 என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்திய இப்ப இருக்கிற சட்டம் இயற்றப்பட்டதுக்கு தயாராகி இருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. அப்புறம் 1947 சொல்ல தேவையில்ல, இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆயிருக்கும். இதுக்கப்புறமும் என்ன முக்கியமான விஷயம் கேட்டீங்களா எப்போ வந்து சட்டம் வந்துட்டு முழுமை பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1940 எப்பமா 1949 முடிச்சிருப்பாங்க. அப்போ 1950 கேமுண்ட் ஆக்ட் சட்டம் வந்திருக்கும். ஸோ பாருங்க, இந்த வருடம் தான் இப்ப நான் போட்டிருக்கிற வருடம் தான் முக்கியமான வருடம். ஸோ இதுக்கே எவ்வளவு வருடம் இருக்கு அப்படின்னா பயப்படாதீங்க. இதுலயே நம்ம சுருக்கி பார்க்கணும் அப்படின்னா வாஸ்கோ ட காமா வந்திருப்பாரு. வேற கலர் தரேன். முக்கியமான வருடம் சென்டர்ல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஸ்கோ ட காமா வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் உள்ள வந்திருப்பாங்க சரிங்களா. பிரெஞ்சு உள்ள வந்திருப்பாங்க. பிரெஞ்சு உள்ள வந்ததுக்கப்புறம் எது ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா வச்சுன்னா சிப்பாய் புரட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். சிப்பாய் புரட்சி ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1957 என்ன நடந்திருக்கும், பெரிய பெரும் புரட்சி நடந்திருக்கும். இதுக்கப்புறம் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெற்றிருக்கும். இதுக்கப்புறம் பெங்கால் பார்ட்டிஷன் நடந்திருக்கும். பெங்கால் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நீங்க டேட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா 1909 907 கண்டிப்பா முக்கியம் தான். இதுக்கப்புறம் காந்தி உள்ள வந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா எல்லாமே முக்கியமானதா இருக்கும். இருந்தாலும் இடைச்செருவு செல்வதற்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்களா இதுக்கப்புறம் நீங்க டேட்டா ஜம்ப் பண்ணிக்கலாம். எங்க போய்க்கலாம், நீங்க 1929 அண்ட் 1930 போய்க்கலாம். இது ஞாபகம் வச்சுங்க. இதுக்கப்புறம் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா, அதுக்கப்புறம் இதுல ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர் பேசுவோம் நம்ம.
அப்புறம் இதுக்கப்புறம் வந்து காந்தி உள்ள வந்திருப்பாரு. போதும். ஸோ அப்போ இது முக்கியம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1935. இந்த இது வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஞாபகம் வட்டம் போட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு அப்புறம் அதை வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இடைச்சர்களை வந்துட்டு மீதம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இடைச்சர்களை மீதம் வந்து ஃபாலோ பண்ணிங்க. பாருங்க இயர் வேற வழியே இல்லை. ஆக்சுவலி இந்த இயர்லாம் படிக்காதீங்க, நம்பர் சும்மா பாருங்க. A4 ஷீட்டால எழுதி என்ன எதுக்குன்ற சும்மா ஒரே ஒரு லைன்ல மட்டும் நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க, என்ன எதுக்காக அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும். புதுசாக படிக்கிற மாணவர் எல்லாத்துக்குமே சொல்றேன், புதுசாக படிக்கிற மாணவர் எல்லாத்துக்குமே நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஈஸியாக இருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் டேக் மினிமம் 1 month. அதுக்கப்புறம் தான் நீங்கள் யார் என்ன எதுன்றத உங்களுக்கு செக்மெண்ட் புரியும். அது வரைக்கும் உங்களுக்கு புரியாது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பக்கத்தில் உங்கள் பேச்சு கேட்காதீங்க. அவங்க மனநிலையை வந்துட்டு உங்களுக்கு மேலே திணிப்பாங்க. அந்த திணிக்கிறதுனால வந்து பார்த்தா ஒன்று நீங்கள் படிப்பீங்க, இல்லை ஃபீல்டு விட்டு வெளியே போவீங்க, இல்லையா வெக்ஸ் ஆவீங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங் வந்துட்டு எல்லாருமே எல்லாத்தாலும் முடியுன்றதும் கிடையாது. கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக முடியும். ஆனால் இது எங்கே வந்துட்டு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தன்னம்பிக்கை வில் பவர் நிறைய இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வின் பண்ண முடியும் இந்த ஃபீல்டை பொறுத்த மட்டும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஸியாக படிச்சு பாஸ் பண்ணலாமே, அங்கே போனால் ஈஸியாக இருக்குமே, இங்கே போனால் ஈஸியாக இருக்குமே. டெஃபினட்டாக எங்கே போனால் சரி இந்த செக்மெண்ட்டை நீங்கள் கடக்காம வாய்ப்பே இல்லை. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருக்கிற முக்கியமான ஆண்டுகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் உங்களுக்கு குரூப் 2 குரூப் 1 வரைக்கும் இந்த நான் எழுதி போட்ட முக்கியமான ஆண்டுகள் இது போதும். இருந்தாலும் பத்தாது, இந்த ஏரியா தாண்டிட்டு நீங்க போகல ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஸோ தயவுசெய்து புக் உங்க கையில இருக்கிற புக்ஸ், ஸ்கூல் புக்கு ஃபர்ஸ்ட் நம்புங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்கு மட்டும் நம்புங்க. அப்போ நம்ம தரக்கூடிய மெட்டீரியல் நம்புங்க. அப்போ நான் என்னோட கிளாஸ் வேறு எதையும் நம்பாதீங்க. யூடியூப் சேனல் போய் வீடியோ பார்க்குறது, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நல்லா படிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எது நல்லா ஒர்த்தாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பார்த்தா எல்லாமே ஈஸியாக இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு கற்றுலங்க புக்கை தொலைவிட்டு இருக்காங்க. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்காக இருக்கும், நம்ப மாட்டான், கையில் இருக்கிற புக்கு நம்ப மாட்டான். ஸோ ஸ்கூல் புக்கு நம்புங்க. ஸ்கூல் புக் எப்போ நீங்கள் நம்புறீங்கன்னா அப்போ டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும். ஆமாம், எங்கே டவுட் இருக்கா இந்த இயரில் ஏதாச்சும் சொன்னது? ஸோ இவ்வளோ இயர் எழுதி போட்டீங்க, வேறு வாய்ப்பே இல்லை. நான் பாருங்க ரவுண்ட் பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 1500 தான் ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்குது. ஏன்னா வாஸ்கோ அப்போ தான் வராரு, சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு டவுட் இருக்கா? என்ன ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி சொல்றப்போ, ஒரு சின்ன சின்ன வரலாறு சொல்றப்போ நம்பர் வந்துட்டு ஃபேன்சி நம்பர் மாதிரி சொல்லுவாங்க. நம்பர் இப்படி கூட்டி போடுங்க, இவருக்கு இப்படி இவருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோ யூடியூப் வீடியோ சொல்லுவாங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையை மறந்துட்டீங்கன்னா அந்த இயர் மறந்து போயிடும், கண்டிப்பா மறந்து போயிடும். அந்த வீடியோ நீங்க பார்த்ததுனால அவங்களுக்கு ரெவன்யூ வருமே தவிர உங்களுக்கு ஒண்ணுமே வராது. இதனாலதான் நிறைய வீடியோ யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. புக்கு கையில் இருக்கு, எடுத்து படிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா ஹர்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும், போக 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 ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹர்டில் வந்துட்டு நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் படிச்சிங்கன்னா மட்டும் தான் ஈஸியாக இருக்கும் ஹிஸ்ட்ரியில் பொறுத்த மட்டும். இந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் இதை படிக்கக்குள்ள டெஃபினட்டாக உங்களுக்கு பாலிட்டியும் சப்போர்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? பாலிட்டி ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அப்புறம் எக்கனாமிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் ஜாகிரபி கொஞ்சம் உள்ள வரும், வரது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சம்டைம்ஸ் ஜாகிரபி வரது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இயர்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு இமேஜ் ஃபிகர் மாதிரி நினச்சிக்கங்க. நினச்சிட்டு சும்மா அப்பப்போ பார்த்துட்டே இருங்க போதும். ஆமாம்ல இந்த இயரில் ஆட்டோமேட்டிக் என்னன்னு கேட்டிங்களா, இந்த இயர்லாம் உங்களுக்கு படிக்கிறப்ப எக்ஸாம் ஈஸியாக வந்துடும், சரிங்களா? எனி டவுட்ஸ்? எங்கே டவுட் இருக்கா? எங்கே டவுட் இருக்கான்னு கேட்டேன் நான் நெக்ஸ்ட் போகிறதுக்கு. சார் 1919 மட்டும் திருப்பி சொல்லுங்க சார், ஏதோ அது எனக்கு புரியல என்ன சொல்லுங்க. மின்டோ மாலி ரிஃபார்ம்மா 1907ல சார் பார்ட்டிஷன் ஆஃப் காங்கிரஸ். ஐ மீன் பிரிச்சிருப்பாங்கன்னா படிச்சு பிரிச்சுக்குவாங்க, மாடரேட் அண்ட் டெரரிசம். ஓகே 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 சார். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதான் நான் கேட்கறது. பாருங்க எனக்கு கொடுத்த நோட்ஸ்ல இப்போ இது வந்து நோட்ஸ் கிடையாது, உங்களுக்கு கொடுத்த ஹிண்ட்ஸ். இந்த ஹிண்ட்ஸ் என்ன சொன்னு கேட்டீங்கன்னா, இது மனப்பாடம் பண்றதுக்கு அல்ல, இல்லையா? இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அல்ல. இவைகள் தான் முக்கியமான வருடம். இந்த வருடத்துங்களை தான் நீங்க என்ன பண்ணணும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றத, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், எதெல்லாம் முக்கியம், என்ன மாதிரி வருடங்கள்லாம் முக்கியன்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருடங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க, அதுக்கப்புறமா மீதி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் கேட்கறது, நான் சொல்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நான் சொல்ல ஒரு பாயிண்ட் டெஃபினட்டா உங்க மைண்ட் செட்டை நீங்க என்ன புரிஞ்சுங்க எனக்கு தெரியல.
ஒன்னு சொல்ல தெளிவா தெரிஞ்சுங்க, இந்த வருடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடங்கள். எதுன்னு கேட்டீங்கன்னா இந்திய தேசிய மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கத்துக்காக. ஏன்னா இந்திய தேசிய இயக்கம் என்பது டக்குன்னு ஒரே வருடத்தை தொடங்கி ஒரே வருடத்தை முடிவதல்ல. இது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அடிமையா இருந்துட்டு அது வந்துட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம், படிச்சு தெளிவாக ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த படிச்சவங்க மூலியமா தான் நம்ம அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கும் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணப்போ ஹெவியா இருந்திருக்கும். ஸோ இங்க வந்துட்டு பீஸ் அப்படின்றது வந்து யார் மூலியமா கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள்ஸ் மூலியமா தான் கிடைச்சிச்சு. சரிங்களா? ஸோ இது எப்போ ஹிஸ்டரி ஆரம்பிக்கப்படும்? 1500 ஆரம்பிக்கப்பட்டு 1945, 45, 50 50 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆயிட்டு ஆக்ட் வர வரைக்கும் நம்ம நடத்திருப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் இமேஜ் ஞாபகம் வச்சுங்க, மனப்பணம் பண்ணிக்காதீங்க. இது அப்பப்போ பாருங்க, தெளிவா புரியும் உங்களுக்கு. இயர் இவ்வளவுதான் முக்கியமான வருடங்கள். டெஃபினட்டா இதுக்கு மேல தாண்டி வேற வாய்ப்பே இல்லை, ஞாபகம் வச்சுங்க. நான் கேட்டது சார் இன்னும் இயர்ல வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது கொஸ்டின் எல்லாம் கேளுங்க. இல்ல நீங்க ஏதாவது படிச்சிருந்தேன் சார் இதெல்லாம் முக்கியமா இதெல்லாம் முக்கியமானு சொன்னா கேளுங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஏதாவது ஒரு இயர் நீங்க சொல்லுங்க, அது எப்படி நான் உங்களுக்கு இடைச்செருகல் சொல்லணும்னு சொல்லி போய் காமிச்சிடுறேன். ஏன்னா அது எப்படி இடைச்செருகல் சேர்க்கிறது அப்படின்றது சிலர் கேட்கலாம், புதுசா வந்தீங்க. ஏதோ ஒன்று படிச்சுப்பீங்க இல்லையா அந்த வருஷத்துக்குள்ள, ஏதோ ஒன்று சொல்லுங்க, அது எப்படி உங்களுக்கு மேட்ச் பண்ணது மட்டும் பாருங்க. இப்போ புதுசாக ஒன்று படிக்க போறீங்க, இதுக்குள்ள ஏதோ ஒரு வருடம் நீங்க சொல்லுங்க, இந்த இன்சிடென்ட்னு சொல்லுங்க, அது எப்படி மேட்ச் பண்ணணும் பாருங்க. இதுல அதாவது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம், இதை தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக் அது வந்துடும், அதுவும் உள்ள சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஒன்னு தெளிவா இருந்தா போதும். எக்ஸாம்பிள் 1857, இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 1857 நம்ம என்ன பண்ணிருப்போம், மிகப்பெரிய பெருமுயற்சி, அதாவது தமிழ் பெருமுயற்சி கிரேட் ரிவோல்ட் படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்களா, 1853 ட்ரெயின் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தந்தியும் விட்டுருப்பாங்க. 1854 57 வந்து தந்தி விட்டுருப்பாங்க. ஸோ இதான் இடைச்செருகல் போல. டவுட்டு சார் இந்த 1920 அதுக்கப்புறம் இந்த 1905 நிறைய வருதுல சார், நான் அதெல்லாம் நந்தினி தெளிவா சொல்லிட்டேன் நானு. 1905 அப்புறம் 1947 வரைக்கும் நீங்க எல்லா இயர் ஞாபகம் வச்சிருக்கணும், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் ஏரியாவை சொல்ல போனா. 1905 அப்புறம் ஏன் 1885 இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு என்ன கேட்டீங்கன்னா 1900 எல்லாம் வந்து இம்பார்ட்டன்டா இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஹிஸ்டரியில் இருக்கு, ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல கம்மியா தான் இருக்கு. ஸோ 1905 வந்து ஈச் அண்ட் எவ்ரி இயர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல எங்க கொஸ்டின் கேட்கறது தவறு. ஒவ்வொரு வருஷம் நீங்க என்ன பண்ணணும், கதை ஞாபகம் வச்சு தான் ஞாபகம் சொல்லி பாருங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். 10 முறை படிச்சு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். இப்ப நானே பாருங்க சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆவேன். அந்த உப்பு சத்தியாகிரகம், அந்த இது, அதே போல சுதேசி மூவ்மெண்ட், இதெல்லாம் சொல்லி பார்க்கல எனக்கு தானா வந்துடும். ஒரு 2 மணி நேரம் சொல்லி பார்ப்பேன், சொல்லி பார்த்தா எனக்கு கிட்டக்கன்னு எனக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி இடைச்செருகல் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டா, காந்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் வந்துட்டு தானா வந்துட்டு போய் சேர்ந்திருப்பாப்ல. இப்போ 1916 அதே வருஷத்துலதான் மாடரேட்டும் டெரரிசமும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இதுக்கு மூல காரணம் காந்தி அல்ல, யாரு மாடரேட்டும் டெரரிசமும் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு மூல காரணம் யாரு இருக்கா தெரியுமா? அதாவது அப்போ படிச்சவங்க ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, ஆமா நம்ம இயக்கத்தை வந்து முன்கொண்டு போகணும் அப்படின்னா அன்எஜுகேட்டட் பீப்புள் ஆகப்பட்ட சொல்லப்பட்ட படிக்காத மக்கள், பொதுமக்கள் நிறைய பேர் உள்ள வரக்குள்ள மட்டும்தான் நம்ம இயக்கத்தை பெருமளவு சாதிக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சிருப்பாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க, ஒன்று சேர்ந்திருப்பாங்க. மெயின் ரீசன் தான். சோ அப்போ எப்ப சேர்ந்திருப்பாங்க, 1916 சேர்ந்திருப்பாங்க. எனக்கு இது தெரியும், அதனால இது இப்ப தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்படிதான் நம்ம படிக்கணும். ஃபர்ஸ்ட் இது நல்லா இந்த வருஷத்தோட இன்சிடென்ட் நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. ரவுண்ட் ஃபிகரா படிச்சுட்டு வாங்க. 1905 1920 போங்க, அப்புறம் 1915 போங்க. முக்கியமான இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது முன்ன பின்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஞாபகம் வச்சுட்டு வரக்குள்ள ஒவ்வொரு வருஷம் ஒரு நாள் ஞாபகம் வச்சுட்டாலும் போதும். கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக் ஞாபகம் எல்லாம் ஒரே நாள் படிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகும். ரவுண்ட் ஃபிகரா பளிச்சுன்னு ஒரு ஏரியாவை படிங்க, அடுத்து பளிச்சுன்னு ஒரு ஏரியா தெரிஞ்ச ஏரியாவை பார்த்து படிங்க. இப்போ எக்ஸாம்பிள் பக்கமா இருக்கு, இதெல்லாம் பாருங்க, பக்கமா இருக்கு, இதெல்லாம் இப்பதான் 1800 பக்கமா இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோல 1850 பக்கமா இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்ல போக போக வந்து தானா வந்துடும். இதுவும் அதே போல ஈஸியா இருக்கும். இது சொல்லணும் அவசியமே இல்லை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
எனி டவுட்ஸ் ஏதாச்சும் ஹிஸ்ட்ரியில் படிக்கணும்ட்டு இல்லை ஏதாவது சொல்லுங்க, ஏதோ ஒரு வருஷம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சீரியஸ் சொல்றேன், நான் டைம் செஷன் வேஸ்டா போயிட்டு இருக்கு. நீங்க படிச்ச தெரிஞ்சுக்கிட்ட ஏதோ ஒரு ஹிஸ்டரி சொல்லுங்கம்மா, ஒரு வருஷம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம என்னால நானே பைத்திய மாதிரி பேச முடியாது, நான் சொல்றேன். நான் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா மட்டும் தான் எனக்கு புரியும், நான் சொல்ல முடியும். ஆக்சுவலி இந்த செஷன் உங்களுக்கு நான் இப்போ பேசினது டெஃபினட்டா ரியலைஸ் பண்ண நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த செஷன் உங்களுக்கு எப்போ புரியும் தெரியுங்களா? எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எது கத்தனாரு அப்படின்னு இப்போ புரியும். இப்போ புரியாது. நீங்க படிச்சு இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மொத்தமா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் புரியும். இப்போ சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமான்ட்டு. ஓகே ஃபைன். 1920 என்ன பண்ணிடுவாரு? சிவில் சர்வீஸ், அதாவது பொதுப்பணி நிர்வாக தேர்வுல பாஸ் பண்ணிடுறாரு. இவர் எப்போ வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸோட ஜாயின் பண்ணாருங்களா? 1921. நான் சுபாஷ் பத்தி பேசிட்டு இருக்கேன், சுபாஷ் சந்திர போஸ் பத்தி. 1921 இந்திய தேசிய காங்கிரஸோட சேர்றாரு. இந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரோட வந்துட்டு ஜாயின் பண்ணி ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜவஹர்லால் நேருவோட என்ன பண்றாருன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. ஜவஹர்லால் நேரு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1920 வந்துட்டு ரொம்ப எஃபோர்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இதன் விளைவாக தான் நேதாஜி இவரு அப்புறம் அதாவது இளைஞர் மற்றும் பொதுமக்கள் நேதாஜி உள்ள வந்துட்டு அவர் செஞ்ச ஒர்க்லாம் பார்த்து நான் ரொம்ப போய் வியந்து போனாங்க. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வியந்து போனாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப வியந்து போனாங்க. அதெல்லாம் உள்ள நிறைய பேர் வந்திருப்பாங்க. ப்ளஸ் அங்க இருந்த பாப்புலேஷனும் லோக்கல் நம்ம ஊர் பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ரீசன் யாரும் கேட்டா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இவருக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, அவசர சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதனால வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, எமர்ஜென்சி ஆக்ட் மூலமா 1924 இவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1924 இவர் ஆக்ட் பண்ணிருப்பாங்க பேஸ்ட் ஆன் எமர்ஜென்சி ஆக்ட், அவசர சட்டத்தினால. எமர்ஜென்சி ஆக்ட் மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாங்க, இவரை கொல்கத்தா பிரிசன்ல போட்டுருவாங்க. கொல்கத்தாவோட பிரிசன், அங்க கொல்கத்தால இருக்கிற பிரிசன்ல ஜெயில போட்டுருவாங்க. சரிங்களா? கொல்கத்தா ஜெயில அவரை போட்டுருவாங்க எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்து. ஆக்சுவலி 1938 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு இருக்கு இல்லைங்களா, இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குங்களா, அதுல ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணுவாரு கேட்டீங்களா, ஹரிபுரா நடக்குவாங்க. ஹரிபுரால அந்த ஹரிபுரா மாநாடுக்கு இவர் தலைவராக இருப்பாரு. ஹரிபுரா மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து தலைவராக இருப்பாரு. ஹரிபுரா மாநாட்டுல இவர் தான் தலைவராக இருப்பாரு. இப்ப 1938 வெரி நெக்ஸ்ட் இயர் 1939 திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டிலையும் இவர் தலைவராக இருப்பாரு. இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இவருக்கு எதிராக யார் வந்துட்டு இன்னொருத்தர் நிறுத்தினாங்க, இவருக்கு எதிராக இன்னொருத்தர் நிறுத்திருப்பாரு, பட்டாபி சீதாராமையாவை திரிபுரா கான்ஃபரன்ஸ்ல. ஆனா யார் தலைவராக இருப்பாங்க, இவர் தான் தலைவராக இருப்பாரு அப்பயும். அப்போ காந்தியடிகளோட சொன்ன கருத்து பட்டாபி சீதாராமையாவை நம்ம தலைவர் ஆக்கல. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ பாருங்க இந்த ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சுபாஷ் சந்திர போஸோட இயக்கமும் சுபாஷ் சந்திர போஸோட அவரோட கதையும் பேசணும், பிளஸ் காந்தியோட கதையும் பேசணும், பிளஸ் நம்ம தமிழ்நாடுல இருக்கிற பட்டாபி சீதாராமையா அவரையும் பேசணும். ஸோ இந்த 3 கேரக்டர் பேசணும். எங்க பேசணும், திரிபுரா மாநாட்டுல. எப்ப நடந்துச்சு, கிட்டத்தட்ட 1940 அப்படின்னு வச்சுங்க, 39லயே நடந்திருக்கும்.
சரிங்களா? 2 முறை தொடர்ந்து இருந்திருப்பாரு. 38ல ஹரிபுரால, அப்புறம் 39ல. அப்போ 1900 அதே வருஷத்துலயே என்ன பண்றாரு? 1939லயே என்ன பண்ணிருப்பாருன்னா, கிட்டத்தட்ட இதே வருஷத்துல இவரு ஃபார்வர்டு பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபார்வர்டு பிளாக்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால அனைத்து பொறுப்புகளும் விடுவிக்கப்படுவார். இதுல இந்திய தேசிய காங்கிரஸ் அனைத்து பொறுப்புகளிலும் விடுவிக்கப்படுவார். இவர் என்ன பண்ணுவாரு? ரொம்ப ஆக்ரோஷமான முறை நம்ம போடலாம்ன்ற மாதிரி கருத்துலாம் முன்வைப்பாரு. இந்த கருத்து வந்துட்டு மாடரேட் மிதவாதங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட கருத்துல அனைத்துமே என்ன பண்ண கேட்டீங்கன்னா தவிர்த்துட்டு இவர் தனி ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு. இதனால பல ஊருக்கு போவாரு, பல நாடுகளுக்கு போவாரு. சோ அந்த ஊர்ல எல்லா சப்போர்ட்டும் அனுதாபத்தையும் கண்டிப்பா இவர் பெற்றுவாரு. சோ திருப்பி இந்தியாவுக்கு வரப்போ வீட்டு செல்ல வச்சிருவாங்க. இவரை வீட்டு செல்ல வச்சிருவாங்க. வீட்டு செல்ல வச்சோடனே இவர் என்ன பண்ணுவாரு? ஆப்கானிஸ்தான் மாதிரி மாறிட்டு மாறு வேஷம் போட்டு என்ன பண்ணுவாரு? ஜெர்மனி தப்பிச்சு போயிடுவாரு. அங்க ஹிட்லரை சந்திச்சு என்ன பண்ணுவாரு? ரிக்வஸ்ட் பண்ணுவாரு, வாங்க எங்க இந்தியாவை நாங்க கைப்பற்றுவதற்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி அங்க பிரிட்டிஷ்க்கும் ஜெர்மனிக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஆப்போசிட் பார்ட்டின்றதுனால இவர் போய் ஹிட்லரை போய் சந்திச்சிருப்பாரு. சரி, இது வந்துட்டு எப்படியும் வந்து பிரிட்டிஷ்காரன் தெரிஞ்சிடும். அது ஒரு விஷயம். ஸோ திரும்ப சொல்லிடுறேன். 1921 பசங்க வர திரும்ப 1921 ஜவஹர்லால் நேருவோட என்ன செஷன் முடியும் போது திருப்பிவாங்க. அதாவது 21 ஜவஹர்லால் நேரு சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்றாரு. இதுல இந்திய தேசிய காங்கிரஸ்ல. இதனால பார்த்த யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் ரொம்ப எல்லாருக்கும் மக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒன்றிணைஞ்சாங்க. எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றது பாட்டு நல்லா ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. மக்கள் உள்ள சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வந்து இவர் என்ன பண்றாங்கன்னா இவர் பண்ற ஒர்க் எல்லாம் பார்த்து ரொம்ப போலீஸ் சீக்கிரம் செய்யறது விட்ட சீக்கிரம் டக்குன்னு கூடுறாங்களே அப்படின்ட்டு 1924 எமர்ஜென்சி ஆக்ட் வந்து இவர் அரெஸ்ட் பண்றாங்க. கொல்கத்தா பிரசிடென்ட் ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்புறம் ஹரிபுரா திரிபுரா தொடர்ந்து 2 வருடங்கள் வந்துட்டு தலைவராக இருப்பாப்ல. இதுல திரிபுரா வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி என்ன பண்ணுவாரு? இவருக்கு எகென்ஸ்டா என்ன பண்ணுவாரு? பட்டாபி சீதாராமன் நிக்க வைப்பாரு. ஆனாலும் இப்போ பொது இவர் தேர்ந்தெடுப்பாங்க. யார? சுபாஷ் தான். சோ இவர் வீட்டு செல்ல வச்சிருப்பாங்க. வீட்டு செல்ல வச்சுட்டு இவர் என்ன பண்றது? மாறுவேடம் ஆப்கானிஸ்தான் மாதிரி மாறுவேடம் போட்டு என்ன பண்ணுறது? தப்பிச்சு போயிடுவாரு. ஸோ இதனால 1942 பர்மாவுக்கு போயிடுவாரு. அங்க ஜப்பானீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்மாவை கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி வந்துட்டு சப்போர்ட் சண்டை போயிட்டு இருக்கும். இதனால ஜாப்பனீஸ் வந்துட்டு பர்மாவை பேருக்கு மியான்மர் அப்ப பர்மா கேப்சர் பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துல தான் என்ன வருஷம் எப்ப பர்மா வந்து கேப்சர் பண்ணுவாங்க? ஜாப்பனீஸ் கேப்சர் பண்ணுவாங்க 1942 ஜாப்பனீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மியான்மர் சரிங்களா கேப்சர் பண்ணிருப்பாங்க. இந்த சமயம் பிரிட்டிஷரோட ஏராளமான ரொம்ப பேர் வந்துட்டு இந்தியன் வந்துட்டு பிரிட்டிஷ் சப்போர்ட்ல இருந்த இங்க இருக்கிற இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய பீப்புள் இருப்பாங்க இல்லையா நம்ம ஆளுங்க, இவங்க பிரிட்டிஷ்காரன் சொல்ல போனா பிரிட்டிஷ் கையில ஒர்க் பண்றீங்க. இவங்க எல்லாத்துமே இந்த ஜாப்பனீஸ் பிடிச்சிருவாங்க. எங்க மியான்மர் பக்கமா எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க. இதனால அந்த படையை பயன்படுத்தியும் பிளஸ் இவர் தேடி வந்த சில ஆட்களையும் சிலர் பல நபர்களை வைத்து இவர் ஒரு இந்திய ராணுவத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. இந்தியன் ஆர்மியை ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி அப்படின்ட்டு ஆரம்பிச்சது சுபாஷ் சந்திர போஸ் தான். இதுக்கப்புறம் 1943 சிங்கப்பூர் போயிருப்பாரு. சோ இந்தியாவோட இந்திய விடுதலை கழகத்தோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்டோட ஹெட், அதாவது தலைமை பொறுப்பை ராஸ் பிஹாரி போஸுக்கு தராரு. ராஸ் பிஹாரி போஸ் சுபாஷ் சந்திர போஸ் தந்திருப்பாரு. யாரு? ராஸ் பிஹாரி போஸ். ஞாபகம் வச்சுங்க, ராஸ் பிஹாரி போஸ்ன்றவர் என்ன பண்றாங்க?
சுபாஷ் சந்திர போஸ்க்கு கொடுத்துட்றாங்க. யார் கொடுத்துறாங்க? சுபாஷ் சந்திர போஸ்க்கு கொடுத்துட்றாங்க. இந்தியாவோட இந்த விடுதலை இயக்கத்தோட தலைமை பொறுப்பை சிங்கப்பூர்ல ராஜ் பிஹாரி போஸ் என்ன பண்றாரு? சொல்லுங்கம்மா. சுபாஷ் சந்திர போஸ் கொடுப்பாங்க. இதுல ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் யார் தெரியுங்களா? எங்க தெரியுமா? ஆசாத் ஹிந்த் பவுஜ்னு சொல்லுவாங்க. ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னமா அது? அப்படின்னா என்ன அது? எனக்கு தெரியுமா? தெரியல சொல்லுங்களேன், ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கதை நல்லாவே இருக்காது. சரி, வாழ்த்துக்கள். தெரியல சார். அது சொல்றேன், இந்திய ராணுவம். சோ இந்த இந்திய ராணுவத்துக்கு மறுபெயர் என்ன கேட்டீங்களா? ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னுவாங்க. ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுதான் இந்திய ராணுவம் சொல்லுவாங்க. இதுக்கு படை தளபதி யாரு? நம்ம தலைவர் சுபாஷ் சந்திர போஸ். அதான் நேதாஜி விளங்கினார். நேதாஜி என்ன தெரியுங்களா? மீனிங் என்ன தெரியுங்களா? நேதாஜி என்ன மீனிங் தெரியுங்களா? தலைவர் அந்த வாங்க. ஆமாமா, நேதாஜினால தலைவர் தான் மீனிங். நேதாஜி அப்படின்னா தலைவர் அர்த்தம். ஞாபகம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல முறையா இந்தியாவுல இவர் இந்தியன் ஆர்மி ஆரம்பிச்சு மட்டும் இல்லாம பெண்கள் பிரிவு ஆரம்பிச்சிருப்பாரு. இந்திய ராணுவத்துல பெண்கள் பிரிவு ஆரம்பிச்சிருப்பாரு. ஃபீமேல் ஆர்மி ஆரம்பிச்சிருப்பாரு. இதுக்கு தலைமையா இருந்தவங்க யாரு தெரியுங்களா? யார் தெரியுங்களா? லட்சுமின்ட்டு நம்ம வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணி. அப்போ இந்த என்டையர் டீமுக்கும் என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா? ஜான்சி ராணி. இந்த என்டையர் டீமோட பேரு ஜான்சி ராணி போர்சஸ் படைன்னு சொல்லுவாங்க, பெண்கள் படைப்பிரிவுக்கு. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர்ஸ் பிரிட்டிஷ் எகென்ஸ்ட் சூப்பரா சப்போர்ட்டிவா இருந்துச்சு, சூப்பரா எகென்ஸ்டா இருந்துச்சு, கடுமையா போராடுச்சு. இதுல சுபாஷ் சந்திர போஸோட முழக்கம், இங்கதான் ஒரு முழக்கம் கொண்டு வராங்க, ஒரு ஸ்லோகம் ஒன்று கொண்டு வராங்க. அந்த ஸ்லோகம் ரொம்ப 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 முக்கியமானது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன ஸ்லோகம் நினைக்கிறீங்க? டெல்லி சலாம். இல்ல, அதுக்கப்புறம் தான் அது. ஃபர்ஸ்ட் ஜெய்ஹிந்த், இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஜெய்ஹிந்த்ன்ற வேர்டு அப்போ ரொம்ப ரொம்ப இதாகுது. அதுக்கப்புறம் தான் டெல்லி செலோன்ற வேர்டு. இதுக்கப்புறம் தான் டெல்லி செலோ. ஸோ ரெண்டு வேர்டுமே இவங்க சொல்லியிருப்பாங்க, சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா? ரெண்டு வாசகமும் ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே யார் சொல்லியிருப்பாங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருப்பாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எடுத்து நல்லா ஒரு சக்சஸ் மூவ்மெண்ட் போன மாதிரி தான் இருக்கும். ஆனா 1945ல ஆகஸ்ட் 6 and 9ல ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்டுருவாங்க அமெரிக்கா ஜப்பான் மேல. அமெரிக்கா என்ன பண்றாங்க? ஜப்பான் மேல குண்டு போட்டுருவாங்க. இதனால வந்துட்டு ஜப்பான் சரண் அடைஞ்சிடும். ஜப்பான் வந்துட்டு உங்களோட ஸ்டோரி செகண்ட் வேர்ல்டு வார் முடிச்சுக்கும். ஸோ இதனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் வந்து கைது செய்யப்படுறவங்க. நேதாஜி என்ன பண்ணுவாரு? பேங்காக்ல இருந்துட்டு டோக்கியோக்கு தப்பி செல்வார். பேங்காக்ல இருந்துட்டு டோக்கியோக்கு வந்து எஸ்கேப் போவாரு. ஸோ இங்கதான் ஸ்டோரி இருக்கு. இந்த தப்பிச்சு போகக்குள்ளதான் இவரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா சொல்லுவாங்க.
இல்ல எப்படி செத்துறாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்ல தான் பேங்காக் அண்ட் டோக்கியோ, பேங்காக் வந்து டோக்கியோ தப்பி செல்ல போலதான் இவர் இறந்ததாக கருதப்படும். மோஸ்ட்லி வந்துட்டு ஃபிளைட் ஆக்சிடென்ட் தான் சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம புக்கில் இருக்கு, ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல தான் இவர் இறந்துருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவருக்கு எப்ப பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க தெரியுங்களா? 1992 தான் இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. ஸோ 1942ல ஜப்பானை மியான்மர் பிடிச்சிடறாங்க. இதனால அங்கிருந்த இந்தியன் ஆர்மி பிளஸ் அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து சில ஆட்களை வச்சு என்ன பண்ணுவாருன்னா இவரு இந்தியன் ஆர்மியை ரெடி பண்ணுவாரு. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மியை ஆரம்பிக்கிறதுக்கு யாருங்கிறது சுபாஷ் சந்திர போஸ் ஆரம்பிப்பாரு. அப்புறம் சிங்கப்பூர் போவாரு. அங்க ராஸ் பிஹாரி போஸ்ன்றவர் ஆசாத் இன் பவுச் அப்படின்ற ஒரு இதுக்கு அமைப்புக்கு நேதாஜிய தலைவரை உட்கார வைப்பாரு. ஸோ ஆசாத் இன் பவுச் அப்படின்னு என்ன கேட்டேன், இந்தியன் ஆர்மி. அதுக்கு இன்னொரு பேர் தான் இந்தியன் ஆர்மி, ஆசாத் இன் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபீமேலோட ஒரு டீம் அமைக்கப்படும் இந்தியன் ஆர்மில, இந்தியன் ஃபீமேல் ஆர்மி. இதுக்கு அந்த டீமோட பேரு ஜான்சி ராணி அப்படின்ற அந்த டீம் அமைப்போட பேர் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இந்தியன் ஆர்மில ரெண்டு ஸ்லோகன் வந்துட்டு நேதாஜியில சொல்லப்பட்டிருக்கும். அது என்ன ஸ்லோகன் இம்பார்ட்டன்ட் வேர்டுனா, ஒன்னு ஜெய்ஹிந்த், இன்னொன்னு டெல்லி சலோ. ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேதாஜியோட முக்கியமான வார்த்தைகள். ஸோ 1945 ஆகஸ்ட் 6 and 9 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல குண்டு போட்டுரும் ஹிரோஷிமா அண்ட் நாகசாகில குண்டு போட்டுருவாங்க. ஸோ இந்த குண்டு போட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் சரணடைஞ்சிடும் செகண்ட் வேர்ல்டு வார்ல. ஸோ குண்டு போட்டு முடிச்சோன்னே கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் முடிஞ்சதுதான் கணக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பெருசா யாரும் எதுவும் இருக்காது, ஜப்பான் சரணடைஞ்சிடும். இந்த சமயத்துல வேற யாரும் சப்போர்ட் வராம இருக்கிற காலகட்டத்துல பேங்காக்ல டோக்கியோ, பேங்காக்ல இருந்து டிஸ்டர்ப் பண்றீங்கம்மா, பேங்காக்ல இருந்து டோக்கியோ தப்பிச்சு செல்லும் பொழுது ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனா இவருக்கு வந்துட்டு இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாரத ரத்னா அவார்டு 1992ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை புரியாம இருக்கா ஏதாச்சும்? சார் அந்த ராஜ் பிகாரி போஸ் அந்த ஹிண்ட் இன்னொரு தடவை எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க சார். ஓகே, ஆக்சுவலி ராஸ் பிஹாரி போஸ் அப்படின்னா என்னதுமா, யாருமா அவரு? ஆக்சுவலி எங்க போறாரு? ஆக்சுவலி இந்த ராஸ் பிஹாரி போஸ் ஃபர்ஸ்ட் இவர் எங்க போறாரு சொல்லுங்க? சிங்கப்பூர் போவார் இல்லையா? சிங்கப்பூர்ல ராஸ் பிஹாரி போஸ் ஒருத்தர் இருப்பாரு. அவரு சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டுங்களா? ராஸ் பிஹாரி போஸ் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சின்னது ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு ஆக்சுவலி வந்துட்டு இவங்க இதெல்லாம் சேர்ந்து அமைப்பாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் இந்த பதவி வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தது இல்லையா, அந்த தலைமை பொறுப்பு ஏற்க வச்சது யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸுக்கு இந்த ராஸ் பிஹாரி போஸ்ன்றவர் தான் இந்த தலைமை பொறுப்பு ஏற்க வைப்பாரு. ஏன்னா இவரோட இயக்கத்தையும் இவரோட முனைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால ராஸ் பிஹாரி போஸ் என்பவர் தலைமை பொறுப்பு எடுத்து வைப்பாரு. புரியுதுங்களா? சார் அந்த அமைப்பு வந்து இந்தியாவின் விடுதலை அமைப்பு தானே சார்? கண்டிப்பாமா. ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சார் அவரு பேங்காக்ல இருந்து டோக்கியோக்கு எதுக்கு சார் தப்பிச்சு போறாரு? ஆக்சுவலி செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆயிடுச்சுமா. செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுனால, ஏன்னா ஜப்பான் சரண் இருந்துச்சு, இவரோட நம்பிக்கை யாரு மேல இருந்துச்சு கேட்டீங்கன்னா, ஜெர்மன் சப்போர்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா ஜெர்மன் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஜப்பான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப நெருங்கி சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா மியான்மர்ல இருக்கிற பிரிட்டிஷ் ஆர்மிலாம் இவங்க தான் கேப்சர் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க இருக்கிற இந்தியன் தான் வந்திருப்பாங்க மோஸ்ட்லி. ஆனா பிரிட்டிஷ் படம், ஆனா பேர் பிரிட்டிஷ் படம், ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸ். ஸோ இவங்க ஒரு சில மக்கள், அதே போல இவருக்கு தேடி வந்த பல மக்கள், இவங்க எல்லாத்தையுமே ஒன்றிணைக்கப்பட்டு சப்போர்ட் பண்ணிருக்கும் ஜப்பான் இந்தியன் ஆர்மி உற்பத்தி பண்றதுக்காக, உருவாக்குறதுக்காக அந்த இடத்துல. ஏன்னா அங்க வந்துட்டு பிரிட்டிஷோட ஃபோர்ஸ் அப்ப இல்ல, காரணம் இல்லாம போனது காரணம் ஜப்பான் கேப்சர் பண்ணிருப்பாங்க மியான்மரை. ஸோ அதனால இவரு கொஞ்சம் ஈஸியா என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட ஃபோர்ஸ் ஆர்மி வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு.
ஸோ அதனால ஜப்பான் இவருக்கு வந்துட்டு இவருக்கு அடைக்கலம் கொடுக்குற கண்ட்ரியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுச்சுவேஷன்ல தான் பேங்காக்ல வந்து ஜப்பான் சரண் அடைஞ்சு வேர்ல்டு வேலை செகண்ட் வேர்ல்டு வேலை முடிஞ்ச உடனே சரி ஒரு வழியில என்ன பண்ணணும், நம்ம இப்போதைக்கு நம்ம தப்பிச்சு போகலாம், அதுக்கப்புறம் மீதி அவர் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பேங்காக்ல வந்துட்டு டோக்கியோ தப்பிச்சு போவாரு. ஸோ அதுதான் தப்பிச்சு போவாரு. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்ல இறந்துவாரு. ஸோ ஜப்பான் சரணடைனால ஜப்பானுக்குள்ள போனோமா நம்மளுக்கு வெளி கண்ட்ரி வெளியூர் ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது அந்த முனைப்புல அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுவோம், தப்பிச்சு போவாப்புல. புரியுதுங்களா? புரிஞ்சது சார். ஓகேமா. இருந்தாங்க கொண்டுருவாங்க பிரிட்டிஷ் கிட்ட இதுல கண்டிப்பா. ஏன்னா அங்க ஃபோர்ஸ் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கண்டிப்பா பெருசா வரும். அதனால வந்துட்டு இழப்பு ஏற்படும். திருப்பி இந்தியா வந்துட்டு பெருசா வந்துட்டு நம்ம செய்ய முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தால என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. என்ன கோடு பெருசா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அப்போ இவருக்கு எப்ப வந்து பாரத ரத்னா அவார்டு தராங்கம்மா? 1992. இவரோட முக்கியமான பொன்மொழிகள் என்ன சொன்ன இல்லைங்களா? என்னது? ஜெய்ஹிந்த், டெல்லி சலோ. இன்னொன்னு சொல்லியிருப்பா சூப்பரா, எதாவது தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ் சொல்றது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க. யாரோ வீட்டுல வேலை செய்ய தெரியல, செக் பண்ணி பாத்துங்க. இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, என்ன தெரியல? ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை கொடுக்கிறேன். புரியல? ரத்தத்தை கொடுங்கள், அப்படின்னு இருப்பாரு. ஓகேங்களா? இது முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க மூணுமே. ஏன்னா வளர்ச்சி வச்சு அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர் எழுதின முக்கியமான புக்ஸ் ஒன்று சொல்றேன், எழுதிக்கங்க. இந்திய போராட்டம், இந்திய போராட்டம் 1942. அதே போல ஒரு இந்திய சன்னியாசி, ஒரு இந்திய சன்னியாசி ரொம்ப முக்கியம். ரெண்டுமே முக்கியம், நிறைய இருக்கும், போதும். இந்திய சன்னியாசி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 புக்கு தான் எழுதிப்பாரு. ஸோ ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரத்தை தருகிறேன். இன்னொன்னு இந்திய போராட்டம் 1942 இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் ஹிஸ்டரி அவ்வளவுதான். அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம். சுப்பிரமணிய பாரதி பத்தி பார்ப்போம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சுப்பிரமணிய பாரதி இவரோட வரலாறு என்பது உங்களுக்கு என்னதுங்க, இந்தியன் ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஹிஸ்டரி மட்டும் கிடையாது, தமிழ்ல வரக்கூடிய ஏகப்பட்ட பாடல்கள் எழுதிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ குரூப் 2ல 8th and 9th ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இதோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் ஹிஸ்டரி நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் அவரை பத்தின படிப்பு படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இவரோட இயற்பெயர் யாருங்க, என்னங்கம்மா? சுப்பிரமணியன் சார். என்ன என்ன சொன்னீங்க? வேற என்ன சொன்னீங்க? சுப்பிரமணியன் வேற அவ்வளவுதானா? சுப்பையான்னு வாங்க, சுப்பிரமணியம். ஆனா அவர் கூப்பிடுறது சுப்பையான்னு வீட்டுல கூப்பிடுவாங்க. ஓகே, மீட் பண்ணீங்க, நைஸ் வருது. இவர் எப்ப பிறந்திருப்பாரு இருக்கா தெரியுமா? எப்ப பிறந்திருப்பாரு? 11 டிசம்பர் 1882. யார் அது? சார் அபிராம். நைஸ். இல்லம்மா உங்க இதை நான் பார்க்க முடியுமா? ஏன்னா ஸ்கிரீன் டிஸ்பிளே அப்டேட் பண்ணிருக்கேன். ஏன்னா சப்போர்ட் ஆகல, ஆப் பக்லேயே இருக்கணும். இல்லைன்னா சைடில் எனக்கு போதுங்க. அப்படின்னா இப்போ நான் வச்சு இப்போ யாரை பேசுறீங்க நான் பாருங்க. தெரியுங்களா? விசிபிள்
வசூல் ஆகுதா? சார் ரைட், இந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ நீங்க சொல்லக்குள்ள டக்குன்னு நான் யார் சொல்றீங்கன்னு நான் பார்த்துப்பேன். ஆனா இப்போ நான் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு இது டிஸ்டர்ப் ஆகும்னு நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படியே ஸ்க்ரீனே அப்படியே உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ 1911 எப்படி இறந்துருப்பாரு அவரு? எப்படி இறந்திருப்பாரு 21ல? கோவில்ல யானை வந்து மிதிச்சிருக்குன்னு படிச்சிருக்கோம் சார். ஓகே, அதனால நோய் வாய்ப்பட்டு உடனே அதான் நிறைய பேர் அவங்க கோயில் யானை அடிச்சு உடனே கொண்டு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல, அவர் யானை அடிச்சதுனால உடல் முடியாம போட்டு இறந்துருவாங்க. வீட்டுல இருந்தும் இறப்பாரு அவர். தூத்துக்குடியில பிறந்திருப்பாரு. அப்பா பேரு, அம்மா பேரு? சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மையார் சார். லட்சுமி அம்மாள். இவரோட புனைப்பெயர்கள் நிறைய இருக்கும். ஒரு சிலது மட்டும் சொல்றேன், நிறைய சொல்ல முடியாது. ஒரு சிலது மட்டும் சொல்றேன். காளிதாசன், சக்திதாசன், டெல்லிதாசன், நித்திய தீரர், நித்திய தீரர். சோ இது போல நிறைய இருக்கும். புனைப்பெயர். சிறப்பு பெயர் தெரியுங்களா? ஸ்பெஷல் நேம், சிறப்பு பெயர் எங்க தெரியுமா? தேசிய கவி, மகாகவி. சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா சிந்துக்கு தந்தை. சிந்துக்கு தந்தை. சிந்து நதி சொல்லும் இல்லையா, அந்த சிந்துக்கு தந்தை அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஆக்சுவலி சுப்பிரமணியன் தான் பேரு. இவருக்கு எப்ப வந்து யாரு வந்துட்டு பாரதின்ற பேர் அந்த பட்டத்தை கொடுத்திருப்பாங்க? பாரதி அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்திருப்பாங்க? எட்டயபுர அரசர் சார். எக்ஸாக்ட்லிமா. அந்த எட்டயபுரோட மன்னர் என்ன பண்ணிருப்பாரு கேட்டீங்களா, இவருக்கு பாரதின்ற பேர் கொடுத்திருப்பாங்க. எதுக்காக கொடுத்திருப்பாங்க தெரியுங்களா? கவி பாடும் திறன் இருக்கு. எக்ஸாக்ட்லி அதேதாம்மா. நல்லா அவரோட பாடம் நல்லா இது பண்ணிருக்கோம், நல்லா பாடுவாப்புல. அதை பார்த்து வியந்து போன எட்டயபுர மன்னன் என்ன பண்ணிருப்பாரு? பாரதின்ற பேரை கொடுத்திருப்பாரு. இவரு 1898ல இருந்துட்டு 1902 வரைக்கும் எங்க இருந்தாருன்னா காசில இருந்திருப்பாரு. காசில இருந்திருப்பாரு. அப்புறம் எட்டயபுரம் மன்னனை கூட்டு வருவாரு. அப்போ கூட்டி வந்ததுக்கு அப்புறம் எட்டயபுரம் மன்னன் என்ன பண்ணுவாரு? அவரை அந்த அரண்மனை தங்க வச்சிருவாரு. அதனாலதான் அங்க வந்துட்டு எல்லா வேலையும் ஒரு செஞ்சிருப்பாப்ல. கிட்டத்தட்ட முக்கியமான வேலைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரதி வந்துட்டு எட்டயபுரத்துல வந்துட்டு அரண்மனையில வேலை செஞ்சிருப்பாரு. இதுக்கப்புறம் 1904ல மதுரையில இவர் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருப்பாரு. என்ன ஆசிரியர் நினைக்கிறீங்க? ஆசிரியர். ஆனா எந்த பாடல, எந்த பாடத்துக்கு? சுதேசமித்திரன். தமிழ் பாடத்துக்கு இவர் மதுரையில சேதுபதி உயர்நிலை பள்ளி, அந்த பள்ளியோட பேரு சேதுபதி ஹையர் செகண்டரி ஸ்கூல். சேதுபதி இந்த பள்ளியில, இந்த ஸ்கூல்ல ஹையர் செகண்டரி ஹையர் ஸ்கூல், சரிங்களா? சோ இந்த பள்ளியில இவர் ஆசிரியர் பண்ணி முடிஞ்சிருப்பாரு, தமிழ் ஆசிரியரா பண்ணி முடிஞ்சிருப்பாரு. சோ கிட்டத்தட்ட 7 வருஷம் பாட்டு எழுதாம இருந்திருப்பாரு.
திரும்ப 1904 தான் பாட்டு எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த பாடல் எதுல வருஷத்துக்கு 7 ஆண்டுகள் கழிச்சு வெளிவந்துச்சு கேட்டீங்களா? விவேக பானு இதெல்லாம் வெளிவந்திருக்கும். விவேக பானு அப்படின்ற இதழ் மேகசின், இதழ்னா மேகசின், இதுல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ 1906ல சூரத் பிளவுக்கு முன்னாடி, அது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல இங்கிலீஷ்காரர் மேல கொண்ட வெறுப்புனால ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வ.உ.சி. தூத்துக்குடி பண்ண உரையாற்றல 1906ல வ.உ.சி. வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட உரையை வந்து சும்மா செழிப்பா கொடுத்திருப்பாரு. அந்த வ.உ.சியோட உரைய தன்னோட கட்டுரையில விரிவான எக்ஸ்பிளேஷன் நல்லா பெருசா நல்லா டீடைல்டா எழுதியிருப்பாரு. இதுக்கப்புறம் 1907ல சூரத் பார்ட்டிஷன்ல இவர் கலந்திருப்பாரு. மெயின் விஷயமே தான் சூரத் பிளவுல இந்த காங்கிரஸ் இவர் கலந்திருப்பாரு. சோ 1907ல எஸ்பெஷலி மே மந்த் பாரதி என்ன பண்ணிருப்பாரு, தீவிரவாத தலைவர் ஒருத்தர் மீட் பண்ணிருப்பாரு. அவர் யாருங்க? பிபின் சந்திரபால் மீட் பண்ணிருப்பாரு. பிபின் சந்திரபால் இருப்பாருல்ல, அவர் மீட் பண்ணிருப்பாரு. யாரு வ.உ.சி. பாரதியார் போயிட்டு என்ன பண்ணிருப்பாரு, ஃபர்ஸ்ட் வ.உ.சி. வந்துட்டு அவர் நிகழ்த்தின ஒரே மிக செழிப்பா வந்துட்டு அவர் கட்டுரையில எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் சூரத் பிளவுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க தீவிரவாத தலைவர்களை வந்துட்டு ஒருத்தர் மீட் பண்ணுவாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு பிபின் சந்திரபால். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு, பிபின் சந்திரபால சென்னைக்கு வர சொல்லிட்டு அங்க ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறம் இவர் மாடரேட்டுக்கு சப்போர்ட்டே போக மாட்டாரு. தீவிர சப்போர்ட்டா தான் போவாரு. அதனால பால கங்காதர திலகரும் அப்புறம் அரவிந்த் கோஷ், பால கங்காதர திலகர் அப்புறம் அரவிந்த் கோஷ், இவங்க 2 பேர்த்தோடையும் கொள்கையும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனால சுயராஜ் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாரு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. சோ பால கங்காதர திலகர் இவரோட இதுவும் அப்புறம் அரவிந்த் கோஷ் இவரோட இயக்கமும் கொள்கைகளும் பிடிச்சு போனதுனால சுயராஜ் இயக்கத்துக்கு இவரு தன்னை அர்ப்பணிச்சுக் கொள்வார் தமிழ்நாட்டுல. இவர் வந்துட்டு சூரத் பிளவும் பொழுது வந்து பாருங்க, ஞாபகம் பார்ட்டிஷன் ஆஃப் என்ன சொல்றது, 2 பேரும் பார்ட்டிஷன் காங்கிரஸ் பார்ட்டிஷன் பிரிஞ்சிடும் இல்லையா, பெங்காலும் மாடரேட் செப்பரேட் ஆயிருவாங்க இல்லையா, செப்பரேட் ஆஃப் சூரத் கான்ஃபரன்ஸ். அந்த சமயத்துல இவரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி எனக்கு பாருங்க ஹிஸ்டரி வந்துட்டு 1907 நல்லா தெளிவா தெரியும் சூரத் பிளவுன்ட்டு. அந்த பிளவுல இப்ப என்ன பண்ணிருக்கிறேன், ஹிஸ்டரியில பாரதியார் கொண்டு உள்ள சேர்த்திருக்கேன். அப்போ இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்களா, அங்க இருந்த தீவிரவாத தலைவர் ஒருத்தரான பிபின் சந்திரபால் என்ன பண்றாரு, மீட் பண்ணி சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. சோ இப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொரு அதுவும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு 10ல இருந்து 20 தெரிஞ்சா போதும் பேசிக். அதுக்கப்புறம் ஒண்ணுன்னா உள்ள ஆட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம் நம்ம. சோ ஃபர்ஸ்ட் வரேன். சோ சுப்பிரமணிய பாரதி அப்புறம் சுப்பையா, அவர் ஒரிஜினல் பேர் வந்துட்டு சுப்பிரமணியம், அது சுப்பையான்னு சொல்லுவாங்க. எட்டயபுரத்துல வந்துட்டு ஒரு பிறந்த ஊரு தூத்துக்குடியில இருக்கு. அப்பா பேர் சின்னசாமி ஐயர், அம்மா பேர் லட்சுமி அம்மாள். இவரு சில புனை பெயர்கள்லாம் வந்துருக்கு. காளிதாசன், நித்திய தீரர், டெல்லிதாசன், சக்திதாசன் பேர் சொல்லுவாங்க. இவரோட சிறப்பு பேர் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்துக்கு தந்தை. சோ பாரதி என்ன பண்ணுவாரு, காசில இருப்பாரு. அதனால அங்க பார்த்த எட்டயபுரம் மன்னர் என்ன பண்ணுவாரு, பாரதிய கூட்டி வந்து தன் அரண்மனையில வச்சுக்கிறதுனால அங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல. இதுக்கப்புறம் சில காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு பாடம் எழுதிக்க மாட்டாரு. அதனால சோ மதுரை ஆசிரியரா பணிபுரியும் பொழுது
மதுரையில ஒரு ஆசிரியரா பணிபுரிவாரு, தமிழ் ஆசிரியரா பணிபுரிவாரு சேதுபதி ஐசன் ஸ்கூல்ல. இங்கதான் வந்துட்டு 7 வருடங்கள் முடிஞ்சதுக்கு 7 வருடம் கழித்து ஒரு பாடம் எழுதியிருப்பாரு. அந்த பாடல்ல தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே வந்திருக்கும் கேட்டீங்களா, விவேக பானு அப்படின்ற ஒரு இதழ்ல வெளியே வந்திருக்கும். விவேக பானு இதழ்ல மேகசின்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாப்ல. இதுக்கப்புறம் வாபஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்களா, சாரி பாரதி என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்களா, வாபசியோட உரையை வந்துட்டு 1906ல தெளிவா என்ன பண்ணிருப்பாரு கேட்டீங்களா, விளக்கமா எழுதிருப்பாரு, ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. ஸோ இதன் வாயிலாக அவரு தன்னை உள்ள வந்துட்டு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கும் விதமாக எல்லா விஷயத்தையும் இறங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதன் ஒரு கட்டமா தான் சூரத் பிளவு நடக்கும் பொழுது அந்த சூரத்துல போயிட்டு கலந்துருப்பாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல, அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டு அங்க இருக்கிற தீவிரவாதிகளோட தலைவர்கள்லாம் மீட் பண்ணிட்டு, எஸ்பெஷலி பிபின் சந்திரபால் ஒருத்தர் மீட் பண்ணுவாரு. அவரை சென்னைக்கு அழைப்பாரு. அழைத்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நல்லா தன் ஒரே சும்மா சிறப்பா நிகழ்த்துவாரு பாரதியாரு. சோ இதுக்கப்புறம் தீவிரவாதிகளோட கொள்கைகளை பிடிச்சு போனதுனால இந்திய தேசிய காங்கிரஸ்ல பாலகங்காதர திலகரும் அப்புறம் அரவிந்த் கோஷும் அவங்களோட கொள்கையை விளக்கும், கொள்கையை வந்து சப்போர்ட் செய்யும் விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயராஜ்யம் இயக்கத்துல மிக சிறப்பா அவரை பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுக்குவாரு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும் அதுல? லாஸ்டா சொன்னீங்களா பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ், அது மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். பாலகங்காதர திலகரும், அரவிந்த் கோஷ், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், இந்த 4 பேரும் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள். யாரு? பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். இன்னும் ஒருத்தர் பேரு எக்ஸ்ட்ரா லாலா லஜபதி ராய். மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரவிந்த் கோஷ் வந்து 4வது ஆளாவது சொல்லுவாங்க. ஏன்னா இவர் கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துல உள்ள இறங்கிட்டு ஒரு மடத்துல ஒரு துறவி மாதிரி இருக்கிற மாதிரி கடைசியா போயிடுவாப்புல. அவர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் இறப்பாரு. ஆனாலும் பிபின் சந்திரபால், பாலகங்காதர, லாலா லஜபதி ராய், இந்த 3 பால் மெயினா சொல்லுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாலா சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. அதாமா பால் லால் பால், இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு பேரட்டுக்கு ஞாபகம் வரும். நீங்க படிக்க தானே அந்த சாக்கெட் எல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா சாக்கெட் ஞாபகம் வராதுப்பா. ஒரிஜினல் ஹிஸ்டரி நீங்க உண்மையா நீங்க படிச்சீங்கன்னா அந்த சாக்கெட்டை தேவையில்லை. சோ பாலகங்காதர, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், இந்த 3 பேர் தான் மெயின் தீவிரவாதிகள்ல. இதுல வந்துட்டு அரவிந்த் கோஷ் 4வது ஆளு. சோ இதுல இவங்க கொள்கையில பிடிச்சு போனதுனாலதான் தமிழ்நாட்டுல பாரதியாரும் உள்ள வந்து சேர்ந்துவாப்ல. சோ இதனால சுயராஜ் இயக்கத்தை மிக சிறப்பா வந்துட்டு வாவசி பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அதன் விளைவாக இவரு நம்ம இருப்பாரு, இவரு தன் செயல கடமையை ஆற்றிருப்பாரு. புரியுதுங்களா? சோ இதுலதான் தீவிரவாதி மீட் பண்ணிருப்பாரு. எங்க மீட் பண்ற சான்ஸ் கிடைக்கும் கேட்டீங்கன்னா 1907ல சூரத் பிளவுல இவரு தன்னை அர்ப்பணிச்சு கொண்டிருப்பார். நல்லா சிறப்பாக. புரியுதுங்களா? புரிஞ்சா பாருங்க. இது வந்துட்டு ஒரு மாரல் சும்மா அவுட்லைன் போயிட்டு இருக்கு. டீட்டெயிலா போகல, இன்னும் கொஞ்சம் டீப்பா புரியும். ஃபர்ஸ்ட் எடுத்து டீட்டெயிலா நடத்தணும் அப்படின்னா நீங்க இதை பேசிக் படிக்காம அது வரப்ப கண்டிப்பா புரியாது. புரியுதுங்களா? டீட்டெயில ரொம்ப டீட்டெயிலா வேணா, இருக்கிற கண்டு மட்டும் தெரிஞ்சுங்க. உங்களுக்கு போக போக நல்லா ஈஸியா புரியும். ஃபைன். சோ இவன் என்ன பண்ணாரு, சுயராஜ் இயக்கத்தை தன்னை ரொம்ப நினைச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா செயல்பட்டு இருக்காரு. இதனால திலகர், பாலகங்காதர திலக் அவர் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கும். யாருக்கு? பாரதியார் மேல. பாரதியார் வந்துட்டு அவர் மேல ரொம்ப ஈடுபாடு இருப்பாரு. ரொம்ப பற்றா இருப்பாப்ல. இதனால திலகர் வந்துட்டு ஒரு புக் எழுதிருப்பாப்ல. திலகர் வந்துட்டு ஒரு புக் எழுதிருப்பாரு. என்ன புக் தெரியல? டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. இந்த புத்தகத்தை பாரதி என்ன பண்ணிருப்பாங்க? தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருப்பார். இது மட்டும் இல்ல, சூரத் போயிட்டு வந்த பின்னாடி 1907ல புத்தகத்தை எழுதியிருப்பாரு. அந்த அப்படியே டோட்டலா டைட்டில் அப்படிதான் இருக்கும். சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாத குறித்து அப்படின்ற ஒரு சின்ன புக்கு. அப்படியே அந்த ஹெட்டிங் என்னவோ அந்த ஹெட்டிங்ல ஒரு புக் எழுதுவாப்ல. அப்படியே சூரத் சென்று வந்த பயணம், சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து.
சின்ன புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த புக்கு பேர் தேவையில்ல. விவேகானந்தரின் அவரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பேர் என்னம்மா? விவேகானந்தோட ஒய்ஃபோட பேர் என்னங்க? நிவேதியா. சரி, இவங்க கிட்ட எப்ப மேரேஜ் நடக்கும்? என்ன வயது நடக்கும் மேரேஜ்? ஓகே, எனக்கு எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க். இவங்க ரெண்டு பேருக்கு எப்ப மேரேஜ் நடக்கும்? அந்த பாரதி படம் பார்க்குற வாய்ப்பு இருந்தா, டைம் இருந்தா அந்த பாரதி படம் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆற்றின சில ஆற்றல்லாம் நல்ல சிறப்பாகவே இருக்கும். ஒரு தயவு செய்து நாளைக்கு கொஞ்சம் பார்த்து மாதிரி காசு சொல்றீங்க. கரெக்டா ஒரே நிமிஷம் காசு சொல்லணும் பாரதியாரை பத்தின விஷயம். இவரு இன்னொருத்தர் மாணவிய, ஆக்சுவலி இன்னொருத்தர் குருவா இருப்பாரு. அவரோட மாணவிய இவர் குருவா எடுத்துக்குவாரு. யார் தெரியுங்களா? சார் விவேகானந்தரின் மாணவி மாணவி யாரு? நிவேதிதை. நிவேதவா நிவேதிதவா? நிவேதிதை. நிவேதிதா. ஓகே, நிவேதிதா. இவர் யாரு குருவா எடுத்துக்குவாரு? இவங்களுக்கு யாரு குரு? பாரதியாருக்கு குருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. விவேகானந்தோட சீடர் யாருன்னா நிவேதிதா. நிவேதிதாவோட சீடர் யாரு? பாரதியார். சோ பாரதியோட குருவா இவர் ஏத்துக்குவாரு. யாரு? நிவேதிதாவை பாரதியோட குருவா ஏற்றுக்கொள்வார். அவர் குருவாக கருதிருப்பாரு. 1908 என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு ஏகப்பட்ட கேஸ் போடுறாங்க. 1908 பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இவர் மேல ஏகப்பட்ட கேஸ் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் ஒரு கோர்ட்ல ஒருத்தருக்கு வாதாட போயிருப்பாரு. அவர் யாருக்கு தெரியுங்களா? 1908 எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, பிரிட்டிஷ் இவருக்கு மேலே கேஸ் போடுறதுக்கு அப்புறம் முன்னாடியே இவரு ஒருத்தருக்கு வாதாட போயிருப்பாரு. எனக்கு தெரியுமா யாருக்கு இவர் வாதாடி இருப்பாருன்ட்டு? வஉசிக்கு இவர் வாதாட போயிருப்பாரு. ஆதரவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ண போயிருப்பாரு. இதனாலதான் பிரிட்டிஷ்காரங்க இவரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் என்ன வந்துடும், பிரிட்டிஷ்காரங்க இவரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துரும். ஸோ பிரிட்டிஷ்காரங்க இவர் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஏப்ரல் கேஸ்ல உள்ள போட்டதை ட்ரை பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஉசிக்கு போயிட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு, சாட்சியம் கொடுத்துருப்பாரு, வாதாடி இருப்பாரு கோர்ட்ல. இவர் தப்பு பண்றாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா இவர் பேர் வந்து கேஸை போட்டு அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, டக்குன்னு அங்கிருந்து எஸ்கேப் எங்க பாண்டிச்சேரி ஓடி வருவாரு. எங்க போயிருவாரு? அப்ப வந்து புதுவைன்னு சொல்லி சொல்லுவாங்க. புதுவை, பாண்டிச்சேரிக்கு ஓடிடுவாரு. பாண்டிச்சேரி ஓடிடுவாரு. ஏன் பாண்டி போறாருன்னா, பாண்டிச்சேரி வந்துட்டு யார் கையில இருக்கப்போ? பிரெஞ்சு கையில இருக்கும். இங்க இருந்து அங்க ஓடிடுவாரு. சோ அங்க போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி பேப்பர், வீக்லி மேகசின், மந்த்லி மேகசின், டெய்லி தின பேப்பரு, டெய்லி, அப்புறம் வீக்லி, அப்புறம் மந்த்லி அப்படின்ட்டு 3 பேப்பர் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அங்க போயிட்டு. இதனால கருத்து படம் என்னமா? கருத்து படம் என்னமா? இதனால கருத்து படம்னா அந்த மெசேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல சொல்லிடுவாங்க. சோ அப்படி சிந்திரவழின்னு நினைக்கிறேன். சிந்திராவளி அப்படின்னு ஒரு இதுல நடத்தணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. ஆனா நடத்த முடிஞ்சிருக்காது. சோ
டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படின்ற டெனன்ஸ் ஆஃப் நியூ வீடியோ மீட் பண்ணிட்டீங்க, டைம் போகுது இல்லைங்களா? டெனன்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்ற புக்கு தெலுங்கு எழுதியிருப்பாரு, அதை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. விவேகானந்தோட ஸ்ரீடரான நிவேதிதாவை தன் குருவா மானசிக குருவை ஏற்றிருப்பாரு பாரதியாரு. பிரிட்டிஷ் வந்துட்டு இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்ட வாவசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கோர்ட்ல வாதாடி இருப்பாரு. இதனால பாண்டிச்சேரி தப்பிச்சு போவாரு. அங்க போயிட்டு டெய்லி பேப்பர், வீக்லி பேப்பர், மந்த்லி மேகசினா விட்டுருப்பாரு. இதுல கருத்து சுதந்திரமுடைய படங்களோட சேர்த்து புக் பபிள்ஸ் வந்து நினைப்பாரு. அந்த இதுக்கு வந்து சிந்திராவளி அப்படின்ற ஒரு இதுல வெளியிட நினைப்பாரு. ஆனா கடைசி வரைக்கும் வெளியிட்டு இருக்க மாட்டார்.